திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. ஐயா, நீங்க ஒரு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா வலியுறுத்தக்கூடியவர். திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுறார். அதை அது முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். இந்திய அளவில் ராகுல் காந்தி, நரேந்திர மோடி எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய உதாரணம் தான். திரு விஜய் அதை செஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் ஜெயித்தா ஒரு இடைத்தேர்தலும் வரும் அப்படின்னு பார்க்கிறோம். 2த்திலையும் ஜெயித்தா. ஸோ இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம், இதெல்லாம் ஐயா எப்படி மதிப்பிடுறீங்க? எதுக்கு 2 இடத்துல நிக்கணும்? ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தலைவன் ஒரு தொகுதியில போட்டிட்டு போக போறான், அவ்வளவுதானே. எதுக்கு 2 தேர்தல் நிக்கணும்? இப்ப ராகுல் காந்தி நின்னாரு. ஏன்னா அவர் ராபரேலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. சோ உடனே இங்க வயநாட்டிலே நின்னாரு. எதிர்பார்த்த மாதிரி ஒரு தொகுதியில தோத்தாரு, இன்னொரு தொகுதியில் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 2 தொகுதியும் ஜெயிச்சாரு. அடுத்த தேர்தல் அது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல தோப்போம் அப்படின்றவங்க தான் செய்வாங்க. செஞ்சிருக்காருல்ல, அவர் பெரிய மோடி அலைன்னு சொல்ற தேர்தல் அவரே போட்டிடுறாருல 2 தொகுதியில. அவரே அலைய நிரூபிக்கிறதுக்கு இந்திய அளவிலான தேர்தல்ல அவர் செய்யறாருங்க. அங்கேயும் அலைதான் அப்படின்னு சொல்றதுக்கு, அவருடைய இன்ஃபுளுன்ஸை காட்டுறதுக்கு அவர் சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க ஒரு தொகுதியில நின்று போலாமே. அது இருக்கட்டும், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இவரு அந்த வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி இருக்கிறாங்க. ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகத்தை தரோம்னு சொல்றாங்க. ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க உங்களுடைய வேட்பாளர் நேர்காணல் வந்துச்சு இல்லையா? அந்த நேர்காணல்ல ஒருத்தரையும் பார்த்து நீங்க கேட்ட கேள்வி என்ன? 5 கோடி செலவு பண்ணுவீங்களா? கேட்டீங்களா இல்லையா? கேட்டாங்களா? ஆமா ஆமா. உங்களுடைய நிருபரை கேளுங்க. சில லட்சம் தான் செலவு பண்றது தான் 40 லட்சம் சொல்றதுங்க தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க என்ன சொன்னீங்க அதை சொல்றேங்க. விஜய், நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க உட்காந்துட்டு 90 பேரை நீங்க 60 பேரை நேர்காணல் பண்ணீங்களே. அன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி 5 கோடி கேள்வி கேட்கப்பட்டதா இல்லையா? அந்த 5 கோடி அவன் எப்படி சம்பாதிப்பான்? எல்லா கட்சியும் கேக்குறாங்க தானேயா. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க தானே சொல்றீங்க ஊழல ஒழிப்பேன், 10 பைசா வாங்க மாட்டோம், 1 பைசா தொட மாட்டேன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்படி நீங்க சொன்னபடி நிக்கணும் இல்லையா? சொல்லியவன செயல். சார், யாரெல்லாம் வேட்பாளர்? பினான்சியர் அன்பு செழியனுடைய புள்ள, அவர் கட்சிக்காரரு. அப்புறம் சிங்கார வேலன் அப்படின்றவரு இன்னொரு வேட்பாளர். அவர் யாருன்னா சினிமாக்காரரு. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் தாவேக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க? இல்ல விஜய் ஒரு கட்சிக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் செயலாளரை போட்டாரு. அந்த செயலாளர் இப்ப வேட்பாளரை நிக்கிறாரு. அவரு சொல்லுங்க பாப்பா. விஜய் ஒரு கலவை பார்க்கணும் இல்லையா? அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், நெடுநாள் மன்ற நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ் அமைச்சர்கள் எல்லாமும் இருக்கிறாங்க. சோ ஒரு கலவை பார்க்கலையா நீங்க? இல்ல, கலவையெல்லாம் இருக்கட்டுங்க. நான் கேட்கறது ஒண்ணுதான். உன் கட்சிக்காரனை நீங்க நேர்காணல் பண்ணும்போது என்ன கட்சியினுடைய அமைப்புல இப்போ நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நம்மளாம் நீண்ட காலமா அந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கிறோம், ரைட்டுங்களா? நீங்களும் ஜேர்னலிஸ்ட், நானும் ஜேர்னலிஸ்ட். விஜய் கட்சியினுடைய அமைப்பு பெரம்பூர்ல இருக்குதா? எங்கேயாவது ஒரு இடத்துல கட்சியினுடைய கொடி கம்பம் இருக்கா? விசாரிக்க அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கய்யா. இல்லைங்க, சொல்றாங்கய்யா. அங்க போய் பாருங்க, கட்சியினுடைய அமைப்பு இருக்கா அப்படின்ட்டு. அங்க ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு கேட்டுக்கிட்டு அவர் நிக்கிறாரு. இருக்கட்டும், அது வேற. கட்சியினுடைய அமைப்பு இருக்குதா எங்கேயாவது? இப்ப நீங்க இருக்கிற இடத்துல கட்சி அமைப்பை பாத்துருக்கீங்களா? ஏதாவது தெரியுமா? அப்போ இந்த கட்சி மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறும், ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவாதிக்கிறதுல என்ன விதமான அர்த்தம் இருக்கும்னு நான் கேக்குறேன். ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க 3வது வருஷம், அந்த கட்சி என்ன அமைப்பை கட்டி இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஐயா, அவருக்கு இயல்பாவே ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் இருக்கு. அது ஒரு பலமா கூட பார்க்கப்பட்டது. ஆனா ஒரு பிம்பத்தை அவர் மேல அவரே சாய்ஸ் ஆஃப் தொகுதிகள்ல வச்சுக்கிறாரு, அத அவர் மேல பூத்திக்கிறாருங்கிற விமர்சனமும் இருக்கு. அது உடன்படுறீங்களா? ஏன்னா 2 தொகுதியிலுமே சிறுபான்மையினர் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அவர் போட்டியிடுற 2 தொகுதியிலுமே. இல்ல, இருக்கட்டும், அது ரைட், ஓகே, நம்பட்டும். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒரு தலைவனுக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நேர்மை உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நான் கேள்விக்கு உட்படுத்துறேன். நீங்க ஒரு பொது கட்சி, இது வரைக்கும் ஆட்சியில் இல்லாத கட்சி, நிர்வாக அமைப்புல இல்லாத கட்சி, எதிரி இல்லாத கட்சி, இளைஞர்கள் அதிகம் கொண்ட கட்சி, ரசிகர்கள் அதிகம் கொண்ட கட்சி. உங்ககிட்ட குறைஞ்சபட்ச நேர்மை இல்லை அப்படின்றத நான் சுட்டி காட்டுறேன். அவ்வளவுதான். மக்கள் அதுதான் பார்ப்பாங்க. இவர் மேல் நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்னோம்னா, இவர் பேசக்கூடிய விடயங்கள்ல உண்மையா இருக்கிறாரா அப்படின்றதான் பார்ப்பாங்க. எல்லா இடத்துலயும் விஜய் தான் இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் விஜய் தான் போட்டி போடுறாரு
அப்படின்றதுன்னா எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்துட்டு வேட்பாளர் அறிமுகத்தை பண்ண ஒரு கட்சியை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேட்பாளர் அறிமுகம் எந்த கட்சி செஞ்சிருக்கு சொல்லுங்க. ஒரு பெரும் மேடை வேணும் இல்லையா? 234 பிளஸ் பொல்லாரெட்டி அவென்யூல போனா இதை விட பெரிய மேடையை போடலாங்க. பொல்லாரெட்டி அவென்யூல போடலாம். இன்னும் எவ்வளவு இடம் இருக்குங்க, தாராளமா போடலாம். ஒரு கட்சி மக்களுக்கான கட்சின்னா அது மக்கள் பத்தியில வரணும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுக்கிட்டு வெறும் நிர்வாகிகளை மட்டும் கூட்டிக்கிட்டு நான் வேட்பாளர் அறிமுகம் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஊடகத்தை வந்துட்டு காசு கொடுத்து செட் பண்ணிடலாம், அவங்க வழியா போயிடும், அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இது. இவ்வளவுதான். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஈவெண்ட் தான் அது அவங்கள பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் ரீதியா அவங்களுடைய நடவடிக்கை எதுவுமே இல்லை. உங்க பார்வைகளுக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.